என் அன்பு சகோதர சகோதரர்களுக்கு இனிய வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கிட்டத்தட்ட நம்ம 2 லட்சம் மாணவர் சார்பாக தமிழக அரசுக்கும் பிளஸ் மதிப்பிற்குரிய டிஎன்யூசிஆர்பி போர்டுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு ரெக்யூஸ்டாக கேட்டுக்கிறோம். இது ஒரு அதிகார ஒரு போராட்டமோ இல்லை நம்ம வன்மையை கண்டிக்கிறதோ, அது நம்முடைய இந்த அரசு தேர்வுக்கு படிச்சுட்டு அந்த செயல் ஈடுபடாது. அது என்னைக்குமே அன்சக்சஸ்ஃபுல் தான். சரிங்களா? இந்த மாதிரி விஷயத்துங்க நம்மளுக்கு காந்தியோட அகிம்சை முறை தான் ஃபாலோ பண்ணணும். என்னதான் நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சாலுமே நாளைக்கு என்ன பண்ண போறோம், நம்ம அதே போர்டு கீழே ஒர்க் பண்ண போறீங்க. அதை மனசுல நினைச்சுங்க. நம்ம எல்லாத்தையும் கஷ்டங்கள் தான். சரிங்களா? அது அரசு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாகும். டிஎன்எஸ் போர்டுக்கு மிகப்பெரிய ஒரு 2 லட்சம் மாணவ சார்பாக கோரிக்கை வைப்பேன். அவரு நம்மளோட சேனல்களில் மதிப்புக்குரிய பெரிய பெரிய நபர்கள் பார்ப்பாங்க. சரி, அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுக்கு நல்லா ரீச் ஆகும். உடனே நம்ம அரசுக்கு நம்மளோட முக்கிய நோக்கம் அது அரசுக்கு தெரியப்படுத்தணும். சரிங்களா? மாணவர் என்ன நிலைமையில இருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி பாருங்க, கிட்டத்தட்ட இந்த 2021 பேஜ் தான் மிகப்பெரிய ஒரு துருஷ்டமான பேஜ்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. பிசிக்கல் இன்டர்வியூ சீக்கிரம் முடிஞ்சாலுமே இந்த ஒரு கேஸ் வந்தாங்க நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வகையான ரொம்ப டிலே ஆகுது. சரிங்களா? இந்த 41 பேர் ரொம்ப பாவம். சரிங்களா? அது ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு வீட்டை எல்லாரும் வந்துருன்னு சொல்லிட்டு நிறைய கமிட்மெண்டா இருக்கு. சில பேருக்கு மேரேஜே முடிச்சிருக்கோம். ஏன்னா எல்லாமே எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு நீ ஃபெயில் லிஸ்ட் ஃபைனல் லிஸ்ட் நாங்க தப்பா பண்ணனால அவரு மேல எந்த தப்பும் கிடையாது. சரிங்களா? அதாவது இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, போர்டு கரெக்டா பண்ணணும். இன்னைக்கு மதிப்புக்குரிய கார்த்திகேயன் சார் நம்மளுக்கு ஜஸ்டிஸ் நீதிபதி அவர் தான் சொல்றாங்க, இது யாரு மேலும் தப்பு கிடையாது, முழுக்க இது டிஎன்எஸ் போர்டு மேல தப்பு. சரிங்களா? இது போன்ற தவறுகளை அரசு கவனத்தில் கொண்டு இது போன்ற தவறுகளால பாதிக்கப்படுறது யாருன்னு பாருங்கவே. ஒண்ணுமே அறியாத நம்முடைய மாணவர்கள் தான். இதனால அந்த 2023 நோட்டிபிகேஷனால 2024 வரலாம் 25லயும் வெயிட் பண்ணிட்டு தான் நிறைய மாணவர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் மாணவர்கள் இதை நம்பி தான் படிச்சுட்டு இருக்காங்க. டிஎன்பிசி தேர்வே வேணாம்னு சொல்லிட்டு வெறியொண்டு படிக்கிறவங்க நிறைய இருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணி பார்க்கணும். அதான் நான் அரசுக்கு சொல்ற ஒரே ஒரு கோரிக்கை தான். சரிங்களா? இந்த படிக்கிற ஒரு மக்கள் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இதை எப்படி கையில ஒரு பாதுகாக்கணும்னு அரசுக்கு தெரியல தான். சரிங்களா? இப்ப எவ்வளவு இளைஞர்கள்னா எத்தனையோ தவறான வழிகள் இருக்கு. ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க. சரிங்களா? இந்த வயசுல இந்த ஏஜ்ல ஒரு புக் எடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் 20 to 25 வயசுல உட்கார்றாருண்டா அது எவ்வளவு பெரிய ஒரு கௌரவம், எவ்வளவு ஒரு அரசுக்கு ஒரு நன்மையான செயல், எவ்வளவு ஒரு மதிப்புக்குரிய செயல். இந்த மாணவர்கள் எல்லாம் போற்றணும். சரிங்களா? யாராருக்கு செலவழிக்கிறாங்க, இந்த மாணவருக்கு செலவழிக்கணும். சரிங்களா? அத்தனை வகையான தாங்கிக்கிட்டு தான் வாழ்க்கையில முன்னேறன்னு சொல்லிட்டு புக் எடுத்து படிக்கிறாங்க. பாத்தீங்களா? இதெல்லாம் நான் 1000 வேகன்சி 5000 வேகன்சி போடலாம். இப்படியுடைய மனநிலை படிக்கிற மக்களுக்கு கண்டிப்பா நான் நீங்க எல்லாமே ஒரு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம அரசு பிளஸ் டிஎன்எஸ் சேர்மன் நம்ம கேட்டுக்கிறோம். மெயினா கேஸ் 3ஆ பிரிக்கலாம். சரிங்களா? 2023 ஸ்டூடெண்ட் 1 பாவம் எந்த இதுவும் தெரியாம கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவங்களுக்கு சீனியாரிட்டி போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரிங்களா? இதெல்லாம் ஏத்துக்கிற முடியாததான். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 41 பேர் அவங்க ரொம்ப ரொம்ப பாவம். சரிங்களா? இது அவங்க கேஸ் போட்டனால அவங்க நம்ம குற்றவாளியும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சூழ்நிலையில நம்ம இருக்கும்போது நம்மளுடைய நிலைமைக்கு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? வந்துருன்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு லிஸ்ட் வரலன்னு சொல்லும் போது எப்படி இருக்கு. சரிங்களா? அடுத்து 2024 நோட்டிபிகேஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. இதை நம்பிதான் எத்தனையோ வேலைகளை விட்டுட்டு என்னோட ஃப்ரெண்டை சொல்றேன், காவல்துறை வேலையை ஒரு 3 மாசம் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு நம்மளுக்கு லீவ் போட்டு உட்காந்து படிச்சுட்டு இருந்தாரு. திடீர்னு இன்னும் லீவ் போட்டு வந்துரு சொல்லிட்டு அப்படியே சொல்றாங்க. அடுத்த மாசம் வரும்னு சொல்றாங்க. திடீர்னு வர்றது கிடையாது. அதிகாரப்பூர்வ அறிவிக்கிறது இல்ல. நம்ம சின்ன யூடியூப் சேனல் அவங்க தெரிஞ்ச அளவுக்கு நம்ம நிறைய ஸ்டூடெண்ட் மத்தியில நிறைய சொல்றாங்க. அனைத்து யூடியூப் சேனலுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தான். ஏன்னா ஸ்டூடெண்ட் ஏதாவது ஒரு மோட்டிவ் பண்றாங்களா, டிஸ்கரேஜ் யாரையும் பண்ண கிடையாது. எல்லாமே சீக்கிரம் நோட்டிபிகேஷன் வந்துருங்க, படிங்கன்னு சொல்றேன். அந்த சைடு உங்களுக்கு குட்டி அகாடமில மிகப்பெரிய நன்றிகள் சொல்லலாம். ஏன்னா இந்த காலத்துல அந்த ஊக்குவிக்கிறது யாருமே கிடையாது. சரிங்களா? அதை ஏதோ சொல்லி உங்களுக்கு ஊக்குவிக்கிறாங்களா, உண்மையை சொல்றாங்களோ பொய்ய சொல்றாங்க ரெண்டாவது விஷயம். சரிங்களா? படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுறாங்களா, அது மிகப்பெரிய ஒரு நன்றிகள் நம்ம அகாடமி சார் தெரிவிச்சுக்கலாம். சரியா? அதாவது பாத்தீங்கன்னா அந்த 2023 கேஸ் போயிட்டு இருக்கா. அது என்ன சொல்றான்னு இப்ப போர்டு மிக வெறித்தனமா இருக்காங்க. 2024 நோட்டிபிகேஷன் நாங்க சீக்கிரம் போடணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நீங்க நேத்து நடந்த கேஸோட நீங்க பாத்திருப்பீங்க. 2020 நீங்க என்னது அந்த இதை மட்டும் நீங்க எடுத்து கொடுங்க, நாங்க நோட்டிபிகேஷன் ப்ராசஸ் மட்டும் ஆரம்பிச்சுக்கிறோம், மத்தோட இந்த கேஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இந்த நீதி என்ன சொல்லியிருப்பாரு, இந்த கேஸ் ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலான சூழ்நிலையா இருக்கு, அதனால இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, மண்டே உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு மண்டே தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். சரிங்களா? அதை என்ன நம்ம கோரிக்கை வைக்கிறோம்னா, ஏன்னா இதை நம்பிதான் ஒரு 2 லட்சம் மாணவர் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு வெப்சைட். சரிங்களா? இதுதான் வெப்சைட், டிஎன்எஸ் சேர்மன் வெப்சைட். அந்த வெப்சைட்ல இப்படி எல்லாம் கேஸ் நடந்துட்டு இருக்கு, விரைவில் நோட்டிபிகேஷன் வரும், நீங்க மனதளராம படிங்கன்னு சொல்லிட்டு இந்த டைப் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். அதுதான்
அதுதான் நம்ம மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் கூட. எவ்வளவு கஷ்டத்தை மத்தியும் நம்ம படிச்சுட்டு இருப்போம் சரிங்களா, படிச்சுட்டு இருக்காங்க, எவ்வளவு தியாகம் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க சரிங்களா. அதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் சாப்பாடு ஒரு நாளைக்கு என்ன பண்றாங்க, ஒரு நாளைக்கு சாப்பாடு 60 ரூபா தான் பட்ஜெட். அது சுடனும் பார்த்துருக்கேன், காலையில 20 ரூபா, மதியம் 20 ரூபா, அது ஈவினிங் 20 ரூபா. அது சில பேர் சண்டை விட்டுக்குருவாங்க சரிங்களா, நான் இன்னைக்கு 50 ரூபாய் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சரியா. அந்த வகையான சூழ்நிலையெல்லாம் வந்து படிச்சுட்டு இருக்கேன். ஒரு சின்ன வகையான ஒரு இன்டிமேஷனை கொடுத்து அவங்க விரைவு நோட்டிபிகேஷன் வரும், ஒரு ஆறுதலான வார்த்தைகள் தான்ப்பா. அதுக்கு டிஎன்பிசி சேர்மன் நமக்கு டிஎன்பிசியை நல்ல மனதார பாராட்டல. எதா இருந்தாலும் அப்டேட் ஸ்டூடெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு ஃபேக்கான நியூஸ் போட்டா உடனே ஃபேக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி போர்டு மாறணும்னு சொல்லிட்டு தான் இது வந்து ஒரு அதிகார திமுறையிலையோ பிளஸ் வந்து வேற வகையான அவங்க வந்து ஒரு இதாவே கேட்க கிடையாது. ரொம்ப ரொம்ப மாணவ சார்பா ரெக்யூஸ்டா நம்ம கேட்டுக்கிறோம் சரிங்களா. கண்டிப்பா அரசு செவி சாய்க்கணும். இது மாணவர்களுக்கு வந்து நிரந்தர ஒரு சொல்யூஷன் சரிங்களா. அப்படின்னா ஒண்ணு அந்த முறைகளை எல்லாம் மாத்திட்டு, இது முழுக்க முழுக்க அரசு மேல தவறுதான். உங்க பிஎஸ்டிஎம் கோட்டா யார் தப்பா பண்றது, அரசு தப்பா பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து அது நம்மளுக்கு உமன் ரிசர்வேஷன் கோட்டாவும் தப்பா தான் பண்ணிருக்காங்க. இது போன்ற கேஸுக்கு எல்லாம் வரும்போது தான் தெரியுது. ஆனா இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க சரிங்களா. இனி இது போன்ற தவறு நடக்காதுப்பா, நல்லா பிளஸ் படிக்கிற மாணவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. இனி இது போன்ற தவறு எக்காரணம் கொண்டு பண்ண மாட்டாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்தது அவங்க என்ன பண்றது, ஏன்னா இந்த ஒவ்வொரு வேலையிலுமே ஒவ்வொரு வந்து அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு சரிங்களா. அதனால சொல்றதுதான் இந்த மதிப்புக்குரிய முதல்வர் அவர்களும் டிஎன்பிசி இது நம்ம டிஎன்பிசி சேர்மன் அவர்களும் துணை சேர்மன் இருக்காங்க சரிங்களா. அவங்க அருள் கூர்ந்து பார்த்து இந்த ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் சரிங்களா. இப்ப வந்து போராடுற மத்தியில முன்னாடி இது போன்ற தவறுகள் இல்லாம நம்ம பண்ணதுன்னு சொல்லி நம்ம அகாடமி சார்பாக கேட்டுக்கிறோம் சரிங்களா. கண்டிப்பா நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இது யார் மனசு புண்படுத்துறதுன்னு கிடையாது. ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும். நான் சொல்றதா ஒரு 2 லட்சம் மாணவர்கள் புக் எடுத்த சூழ்நிலை படிக்கிறாங்கன்னா அந்த சமுதாயத்தை இந்த உலகம் வந்து எப்படி நம்ம போற்றி மதிக்கணும். அதே ஏஜ்ல இருக்கும் எத்தனை தவறுகளை செஞ்சு போலீஸ் இருக்கிற, எத்தனை கேஸ் பாக்குற, எத்தனை நியூஸ் பேப்பர்ல பாக்குறேன், அதே மாணவர்கள் தான் அந்த வகையான வைராக்கியம், அந்த வகையான என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னு சொன்ன இந்த நம்முடைய படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காதா. எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி தான் வந்து படிக்கிறாங்க. அந்த சமுதாயத்தை அரசு ஒரு போற்றணும், மறுபடியும் சொல்றதுதான் சரிங்க, போற்றணும், வரவேற்கணும். 1000 வேகன்சினா 5000 வேகன்சி எடுக்கலாம் சரிங்களா. இந்த நல்ல ஜீவன்களுக்கு நல்ல வகையான பண்புள்ள மக்கள் உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த ஒரு வேகன்சி உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம கேட்டுக்கிறோம். வேற ஏதாவது சந்தேகங்கள் எல்லாம் இருந்துச்சு கீழே நம்ம வீடியோல போடுங்க. அது மெயினா கேஸ் பொறுத்தளவுக்கு விரைவில் உங்களுக்கு முடிஞ்சிரும்பா சரிங்க. அதனால நம்பிக்கை கொண்டு வந்து படிங்க. சில பேர் கேட்பாங்க சார் நோட்டிபிகேஷன் எப்போ வரும்னு கேட்பாங்க. கண்டிப்பாக மார்ச் கூடுனா ஏப்ரல் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதை தாண்டி போறதுக்கு முடியாது. ஏன்னா இந்த சீக்கிரம் ப்ராசஸ் பண்ணணும். ஏன்னா அடுத்தது முழுக்க நான் மார்ச் மாசம் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருவாங்க. அதுக்கு மேல எந்த கால்ஃபரும் பண்ணக்கூடாது, எந்த அறிவிப்பு வரக்கூடாது சரிங்க அடுத்த வருஷம். அதனால இந்த வருஷத்துக்குள்ளே சீக்கிரம் முடிக்கிற பிளான் பண்ணுவாங்க. அதனால நம்பிக்கையோட காத்துருங்க. வேகன்சி உங்களுக்கு பல்கான வேகன்சி அதை சம்பந்தமா நம்ம இன்னொரு வீடியோ போடலாம். போட்டுட்டு என்னென்ன சீக்கிரமா எப்படி பாஸ் பண்றது சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம். அந்த கண்டென்ட் மட்டும் நீங்க நல்லா பாருங்க சரிங்களா. இதுல நான் மறுபடியும் சொல்றதா ஒரு 3 விஷயம் அரசு செய்யணும். இனி இது போன்ற தவறு என்ன பண்ணிடக்கூடாது. 2023 ஸ்டூடெண்ட் வந்து உடனே கேஸ் முடிச்சு எடுக்கணும். அதே மாதிரி 41 வயதுக்கு ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் சரிங்களா. அவங்க தப்பே கிடையாது, அவங்க எந்த தப்பும் கிடையாது சரிங்களா. அதனால அந்த வகையான மாணவர்களுக்கு நான் அரசு வகையான சரியான ஒரு கவனத்தில் எடுத்து அவங்களுக்கும் கன்சிடர் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியாது சரி. ஆனா அரசுக்கான நல்ல வகையான முடிவு எடுக்கணும் சரிங்களா. அடுத்து 2024 நோட்டிபிகேஷன் சீக்கிரம் விடணும்னு சொல்லிட்டு இந்த 3 வகையான கோரிக்கைட்டு அரசு நம்ம வந்து அரசுக்கு கவனம் கொண்டு சேர வகையில நம்ம வந்து மீண்டும் தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா நம்முடைய அகாடமி நம்ம சேனலை வந்து எல்லாருமே வாட்ச் பண்ணுவாங்க. நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வேற டவுட்ஸ் எல்லாம் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல எப்படிலாம் படிக்கலாம், எவ்வளவு வேகன்சி எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாமே இன்னொரு வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.